ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் பிடியோட பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதோட ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்லாம் ப்ராப்ளம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் கோ வித் த டீட்டெயில் ஒன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். அந்த ஜிஸ்ட்டு வச்சு யூ கேன் ஜஸ்ட் பில்ட் அப் அண்ட் ரைட் இட் ஓவர் ஹியர். மென்ஷன் எனி 3 ட்ராக் அண்ட் ஃபீல்ட் இவெண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ட்ராக் இவெண்ட்ஸ்னால் எப்படின்னா நீங்கள் வந்து ஓடுறீங்கல்ல, ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே போல் வந்து ஃபீல்டில் பண்ணுற எல்லா ஈவெண்ட்ஸுமே ட்ராக் ஈவெண்ட்ஸ் தான். ஸோ வந்து 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் எழுதலாம், இல்லை லாங் ஜம்ப், ஜாவ்லின் த்ரோ, இது எல்லாமே வந்து ஃபேமஸான பாப்புலரான ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவெண்ட்ஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, த்ரோ இன் விச் சிச்சுவேஷன் த்ரோ இன் இஸ் கிவன் இன் ஃபுட்பால். ஸோ எப்போ வந்து த்ரோ இன் வந்து ஃபுட்பாலில் கொடுப்பாங்க அப்படின்னா, when the ball completely crosses the touch line. டச் லைனில் வந்து பால் கம்ப்ளீட்டாக க்ராஸ் ஆகணும். ஐதர் கிரவுண்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஏர் இருந்தாலும் சரி, அண்ட் வாஸ் லாஸ்ட் டச் பை த பிளேயர் ஃப்ரம் தி ஒப்போசிங் டீம். இதுதான் த்ரோ இன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து நேம் த ஃபவுல்ஸ் இன் டெனகாய்ட். டெனகாய்ட்டில் நிறைய ஃபவுல்ஸ் இருக்குது. அதில் வந்து 4 ஃபவுல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்டிங் த நெட் போஸ்ட்டை வந்து ஹிட் ஆச்சு பால் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபவுல். லீவிங் த கோர்ட். ஸோ ரிங் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டை வந்து வெளியில் போச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபவுல். ஸ்ட்ரைக்கிங் ஆர் பாசிங் த்ரூ த நெட். ஸோ ரிங் எப்போவுமே வந்து அபவ் த நெட் தான் வந்து பாஸ் ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் போடும்போது இன்கேஸ் நெட்டை வந்து டச் பண்ணிடுச்சோ இல்லை வந்து த்ரூவாக போதோ அப்படின்ற மாதிரினா இட் இஸ் அ ஃபவுல். நெக்ஸ்ட் இஸ் வாப்லிங் ஆர் ஷேக்கிங் ஆஃப் த காய்ட். அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ரன்னிங் ஈவெண்ட்ஸ். ரன்னிங் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ப்ரிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400 மீட்டர்ஸ். அதுவே வந்து மிடில் டிஸ்டன்ஸ்னால் 800 and 1500 மீட்டர்ஸ். லாங் டிஸ்டன்ஸ்னால் 5000 10,000 மீட்டர்ஸ். ஹர்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் ஹர்டில்ஸ், 100 மீட்டர் ஹர்டில்ஸ், 400 மீட்டர். ஸோ இந்த மாதிரி ரிலே இருக்குது, ஸ்டெப்பிள் சேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன, எக்ஸ்பிளைன் த மைனர் கேம் டனல் பால் ரீலே. டனல் பால் ரீலே அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபன் அண்ட் என்கேஜிங் ஆக்டிவிட்டி. எல்லாருமே வந்து லைனில் நிற்பாங்க. ஸோ டீம் வந்து 2 டிவைட் பண்ணி அரவுண்ட் லைக் 5 to 7 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் வில் பி தேர். பால் வந்து ஃபஸ்ட் மெம்பர்ட்டு கொடுப்பாங்க. ஸோ என்ன சிங்கிள் லைனில் நீங்கள் ஃபார்ம் பண்ணி உங்கள் ஃபீட்டை வந்து ஸ்ப்ரெட் அப்பார்ட்டாக நீங்கள் வைக்கணும். தென் யூ ஹாவ் டு பாஸ் ஆன் த பால்ஸ் த்ரூ யுவர் லெக். ஸோ அந்த பால் வந்து கடைசி பிளேயர் வந்த பிறகு கடைசி பிளேயர் த லாஸ்ட் பிளேயர் வில் கம் இன் ஃப்ரண்ட் அண்ட் திரும்ப வந்து திஸ் வில் பி ரிப்பீட்டட். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து த ஃபர்ஸ்ட் பிளேயர் திரும்பவும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வராங்களோ அந்த டீம் தான் வின் ஆகும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஃபீல்டோட ஸ்கெட்சு அது நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேங்க. அண்ட் கடைசியாக வந்து 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆசனா. ஆசனானால என்ன பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், மென்டல் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணும், பாஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணும், என்ஹான்சஸ் சர்க்குலேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் தி big answers. All the best, students.